ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதி ஆச்சரியமான காவிய கிரந்தம். சுவாமி தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தை பற்றியது. அவர் காஞ்சிபுரத்தில் இப்போ இருக்கார். சத்யவிரத க்ஷேத்திர காண்டத்தில் 3வது காண்டம். தேசிகாயணம் என்ற 717 ஸ்லோகங்களில் இதுவரை 255 ஸ்லோகங்கள் அனுபவித்துள்ளோம். நேற்றைய தினம் காஞ்சிபுரத்தில் பேரருளாளன் உற்சவத்தில் கலந்து கொண்டு சுவாமி வேதபாராயண கோஷ்டியோட சென்றதை அனுபவித்தோம். மேலும் 256 இன்றைக்கி சேவித்து அனுபவிக்கலாம். சுவாமியோட வைபவத்தை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக ஸ்ரீ ஊவே மன்னார்குடி கந்தாடை கோபாலாரிய மகாதேசிகன் வேதாந்த தேசிகனை பற்றி சொல்வதே அடியனுடைய பாக்கியம். அது வஸ்துதாம் உபயாத்தோகம்னு யாமுனேயம் நமாமித்தம்னு அடியனை வஸ்துவாக்கினது இந்த கைங்கரியம். பாகவதாளுக்கு சேவிச்சுண்டு யதாசக்தி யதாமதி ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. 256வது ஸ்லோகம். புருஷோத்தமதாம் ஷௌரேஹே கல்யாணகுணைகதானத்வம் நிரதாரயத் பிரபத்ருத்ராத்ருவம் ச பிரமாணபுஞ்சேன. புருஷோத்தமதாம் ஷௌரேஹே கல்யாணகுணைகதானத்வம் நிரதாரயத் பிரபத்ராத்ருத்வம் ச பிரமாணபுஞ்சேன. அதாவது பிரபத்ரு அப்படின்னா சரணாகதி பண்ணவர். நிரதாரயத் அப்படியே கிறிஸ்டல் கிளியராக ஆராய்ந்து உறுதியுடன் அன்ஆம்பிகுவஸாக எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் வேதாந்த தேசிகன். இதில் சொல்கிறார், தேசிகர் பல ஸ்ரீ சூக்திகளிலிருந்து, ஸ்ருதியிலிருந்து, ஸ்மிருதியிலிருந்து, இதிகாச புராணங்களிலிருந்து, உபனிஷத்துகளிலிருந்து, ஆழ்வார் ஆச்சாரியர் ஸ்ரீசுக்திகளிலிருந்து, பூர்வாச்சாரியர்கள் ஸ்ரீசுக்தியிலிருந்து ஆராய்ந்து உறுதியுடன் கிளியராக 3 தத்துவார்த்தங்களை ஸ்தாபித்தார். 1, ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம். 2, அவர் சகல கல்யாண குணங்களை உடையவர். 3, சரணமடைந்தவர்களை நிச்சயமாக ரட்சிப்பார், மோட்சம் கொடுப்பார். இந்த 3ஐயும் பூர்வாச்சாரியர்கள் சொன்னது தான். அதை ரொம்ப அழகாக திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் பிரமாணங்களுடன். இவரையே ஸ்ரீ பாஷ்யக்காரர்னே சொல்லுவார். வெங்கடேஷ அவதாரோயம் தத்கண்டாம் ஸ்ரோதவாபவேத் யதீந்திராம் ஸ்ரோதவேத்யமம் விதர்க்காயாஸ்து மங்களம்னு அவருடைய குமாரர் அறிவித்தது தேசிக மங்களத்தில். இவர் வேதாந்தத்தின் பெருமையை தாம் பயணம் செய்த இடங்களில் எடுத்துரைத்ததுடன் பிற மதத்தினரின் வாதங்கள் அனைத்தையும் உரிய பிரமாணங்களை கொண்டு தம் வாதத்திறமையினால் முறியடித்து சித்தாந்தத்தின் பெருமையை நிலைநாட்டினார். ராமானுஜ சித்தாந்தத்தை, விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை. இவரது கூர் மதியாலும் அயராத உழைப்பாலும் இந்த மதம், ராமானுஜ மதம், ராமானுஜ தர்சனம் இவர் காலத்தில் குன்றிலிட்ட விளக்காக ஒளிவிட்டு மிழ்ந்ததுன்னா அது நிச்சயமா எதிராஜரின் சித்தாந்தம் எனும் பேரரசில் கற்றறிந்த ஆன்றோர்களால் தாம் முடிசூட்ட பெற்றதாய் தாமே பெருமையுடன் கூறுகிறார். அப்படி ஆச்சரியமாக அவர் இந்த மாதிரி 3 தத்துவார்த்தங்களை ஸ்தாபித்தார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பரதத்துவ நிர்ணயம். 2வது சகல கல்யாண குணங்களை உடையவர். 3வது சரணமடைந்தால் நிச்சயமாக ரட்சிப்பார். சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். நம்மாழ்வார் ஸ்ரீசுக்தி அதை அப்படியே எடுக்கிறார். அதுக்கு ஆச்சரியமாக ரகசிய திரயசாரமெல்லாம் சொன்னது. ஸோ அவ்வளவு அழகாக சுவாமி ஆச்சாரியன் இங்கே ஆச்சாரிய சப்தசதியில் அனுபவிக்கிறார். அதிமதுரோரார்த்த பிரதிபாதயித்ரு பிரபந்த ரூபேண அந்தரமானானந்தः பிரசரீசரித்தும் பிரச்சக்ரமே ஹி குரோஹ.
அதிமதுரோதாரார்த்த பிரதிபாதயித்ரு பிரபந்தரூபேண அந்தரமானந்தः பிரசரீசரித்தும் பிரச்சக்ரமேஹி குரோஹோ. பிரசரீசரித்தும் அப்படியே அப்படியே வெள்ளமிட்டு ஓடுகிறது, வெளிவருது. அதாவது ஒரு வெசல், ஒரு பாத்திரத்தில் தேனோ பாலோ ஏதோ கொட்டிகிட்டே இருந்தோம்னா அந்த பாத்திரம் நிரம்பி வழிந்து வெளியிலலாம் ஓடும், வெள்ளப்பெருக்கிட்டு ஓடும். அந்த கண்டெய்னருக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வர 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 வெளியில் வழிந்து ஓடும். ஸோ தேசிகனுடைய உள்ளத்தில் அப்படியே இந்த தத்துவார்த்தங்களையும், இந்த பெருமாளுடைய பரதத்துவ நிர்ணயங்களையும், இந்த சரணாகதி தத்துவத்தையும், அந்த பிரமாணங்களையும் அந்த கிறிஸ்டல் கிளியராக எந்தவித ஆம்பிகுட்டி இல்லாமல் அவருக்கு அப்படியே உள்வாங்கி கொண்டு அதை அப்படியே அனுபவித்து 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 அந்த மனோரதமானது உயர்ந்ததுமாக இனிமையானதுமாக வெள்ளமிட்டு அப்படியே ஸ்லோகங்களாகவும் பிரபந்தங்களாகவும் வேக வேகமாக வெளிவரத் தொடங்கியது. இது எல்லாருக்கும் நன்கு அறியப்பட்டது. அதில் வெளியில் வருது ஸ்லோகங்களாக பிரபந்தங்களாக ஓடி வருகிறது. அவ்வளோ ஆச்சரியமாக வருது. எத்தனை கிரந்தங்கள் வெளியில் வருது, தோத்திரங்கள், காவியங்கள், நாடகங்கள், வேதாந்த நூல்கள், விளக்க உரைகள், ரட்சை நூல்கள், தமிழ் கவிதைகள், ரகசிய நூல், எத்தனையோ வெளிவருது. இங்கே சொல்ல போகிறார், இந்த காஞ்சிபுரத்தில் அவர் என்னென்ன உடனே அவருடைய மிகவும் பிடித்த இஷ்ட தெய்வம், அவருடைய பிறந்த ஊர் தெய்வம் வரதராஜன், அவரை பற்றிய ஸ்லோகங்கள், அதை பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசதம் ஆதானி ததா திரமிட சூக்தியா ஸ்ரீ சின்னமாலிகாத்யம் பதனாதி ஸ்ம பிரபந்த ஷட்கமசௌ. ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத் மாதானி ததா திரமிட சூக்தியா ஸ்ரீ சின்னமாலிகாத்யம் பத்னாதி ஸ்ம பிரபந்த ஷட்கமசௌ. ஆதானீத் அப்படின்னா அருளினார், இயற்றினார். பத்னாதி ஸ்ம இயற்றினார், அருளினார். தமிழ் பிரபந்தங்கள் ஷட்கம், 6 தமிழ் பிரபந்தங்கள் அருளினார். வரதராஜ பஞ்சாசத்துன்னு 50 ஸ்லோகங்கள் அருளினார் வரதராஜன் மேல். ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திரம் வரதராஜ பஞ்சாசத். வைகுண்டவாசேபி நமேபிலாஷன்னு வரதராஜனை சேவித்த பிறகு சத்தியமாக சொல்கிறேன், வைகுண்ட வாசம் கிடைச்சா கூட எனக்கு வேணாம், அபிலாஷை இல்லை, ஆசை இல்லை. இவனை சேவிச்சுட்டு இருக்கணும் எப்பவும், அதுதான் அப்படின்னு 6 தமிழ் பிரபந்தங்கள் இயற்றினார். வரதராஜ பஞ்சாசத் பண்ணிட்டு 6 தமிழ் பிரபந்தங்கள். திருச்சின்னமாலை 11 பாசுரம், அடைக்கலப்பத்து 11 பாசுரம், வைஷ்ணவ தினசரி 10 பாசுரம், பன்னிரு நாமம் 13 பாசுரம், அர்த்த பஞ்சகம் 11 பாசுரம். அருத்த அப்படின்னு தமிழில் சொல்லுவாள். அர்த்த பஞ்சகம் 11 பாசுரம். மெய்விரதம் ஆன்மீயம் 29 பாசுரம். மெய்விரதம் ஆன்மீயம்னு எவ்வளோ அழகா, அதுவும் அந்த வரதன் பிரம்மா அந்த யாகம் பண்ணுறார். அதில் பெருமாள் ஏழ்றதுக்கு முன்னாடி அந்த யாகத்தை தடுக்கணும்னு சரஸ்வதி பிரம்மா மீது கோபம் கொண்டு ஆவேசத்துடன் யாகத்தை கெடுக்க வரும் முறையை பற்றி அந்த பாசுரத்தை கவனிக்கும்போது அந்த ஆவேசத்தையும் கோபத்தையும் அப்படியே காமிக்கிறார் அவர். பேரருளாளின் திருமேனி அழகையும் அவன் 2 பிராட்டியாருடன் காட்சியளிப்பதையும் அந்த உபமானங்களுடன் வர்ணிக்கும் அழகு நம் உள்ளத்தெல்லாம் கொள்ளை கொள்ளும். அவர் ஸ்ரீபாஷ்யத்தை 16 பாதங்களின் சாரார்த்தங்களையும் ஒரே பாசுரத்தில் அமைத்து அருளி செய்திருக்கும் வல்லமைக்கு 7 உலகத்தை அளித்தாலும் ஈடாகாது. இதன் பெருமையை அனுபவித்தே தீரணும். அவ்வளவு ஆச்சரியமா. இப்படி காஞ்சிபுரம் வரதனுக்காகவே இந்த வரதராஜ பஞ்சாசத்தும் இந்த 6 தமிழ் பிரபந்தங்களும் இயற்றியவர். மொத்தம் 136, 85 தமிழில், 51 சமஸ்கிருதத்தில், 136 ஸ்லோகங்கள், பாசுரங்கள். எல்லாத்துலேயும் வரதன் 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 ஈக்குவலண்ட் பேர் வரும் எல்லாத்துலேயும். ஆச்சாரியனுக்கு நாம் செய்யும் கைமாறு அந்த ஆச்சாரியனை நினைவு கூர்ந்து அவர் திருப்பாதங்களில் தொழுவதுதான்.
அவருடைய ஸ்ரீசுக்திகளை சேவிப்பது தான். இப்படி சொன்ன அப்புறம் பக்கத்து ஊரில் இருக்கிற டெய்டி அஷ்டபுஜாஷ்டகம் திரு அட்டயபயகரத்தான் அஷ்டபுஜ பெருமாள், அவரை பற்றி அஷ்டபுஜாஷ்டகம் அதை பற்றி சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் 259. ஆச்சஷ்டாஷ்டபுஜாஷ்டக வேகா ஸ்தோத்ரே ச வெங்கடேஷ குரு தீப பிரகாச பரமார்த்த ஸ்துதி காமாசிகாஷ்டகானி ததா. ஆச்சஷ்டாஷ்டபுஜாஷ்டக வேகா ஸ்தோத்ரே ச வெங்கடேஷ குரு தீப பிரகாச பரமார்த்த ஸ்துதி காமாசிகாஷ்டகானி ததா. அவர் அஷ்டபுஜாஷ்டகம், வேகாசேது ஸ்தோத்திரம், தீபப்பிரகாச ஸ்தோத்திரம் அதாவது சரணாகதி தீபிகா, பரமார்த்த ஸ்துதி மற்றும் காமாசிகாஷ்டகம் போன்ற ரொம்ப ஆச்சரியமான சமஸ்கிருத ஸ்லோக கிரந்தங்களை சாதித்தார். இதில் வேகா ஸ்தோத்திரம் தெரிவிக்கிறார். அதாவது சமஸ்கிருத அந்த மீட்டருக்காக வேகா ஸ்தோத்திரம். அது வேகான்னா அந்த ஆறு, அந்த ரிவர், அதை பற்றிய ஸ்தோத்திரம் இல்லை. வேகா சேத்து ஸ்தோத்திரம், அதை தடுத்தது பெருமாள், அவரை பற்றிய ஸ்தோத்திரம். அதில் சரணாகதி தீபிகா தான் 59 ஸ்லோகங்கள், மீதியெல்லாம் சின்ன சின்னது, 10 ஸ்லோகத்துக்கு மேலே கிடையாது. சரணாகதி தீபிகா தீப பிரகாஷ ஸ்துதி ரொம்ப ஆச்சரியமாக சரணாகதியை பற்றி ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். அப்படி அங்கே சுற்றி இருக்கிற பெருமாளை பற்றியெல்லாம் சேவித்து அதற்கும் ஸ்தோத்திர கிரந்தங்கள் பண்ணியவர். பிண்டீகிருத சாரார்த்தம் கண்டித பரவாதி சண்ட வேதண்டம் கவிதார்க்கிக கேசரினம் சந்தோஷாத் சந்த ஜடிஷத சந்த ஐடிஷத. பிண்டீகிருத சாரார்த்தம் கண்டித பரவாதி சண்ட வேதண்டம் கவிதார்க்கிக கேசரினம் சந்தோஷாத் சந்த ஐடிஷத. பிண்டீகிருத அப்படி சிதறி போகாமல் பல நூல்களாக சிதறி கிடந்த தத்துவார்த்த விஷயங்களை எல்லாம் தொகுத்து வழங்கினார். 3 காரணங்களுக்காக பெரியோர்கள், சான்றோர்கள், பாகவதோத்தமர்கள் அவரை புகழத் புகழ்ந்தார்கள். என்ன 3 காரணம் அப்படின்னா, பிண்டீகிருத சாரார்த்தம். பிண்டீகிருத்தன அதை அப்படியே ரவுண்டாக பாலாக்கி சிதறிப்போனவைகளை அப்படியே சேர்த்து உருண்டையாக பண்ணுற மாதிரி பல நூல்களாக சிதறி கிடந்த தத்துவார்த்த விஷயங்களை தொகுத்து வழங்கினார். அங்கே இருக்க பிரம்மசூத்திரத்தில், ஸ்ருதியில், ஸ்மிருதியில், இதிகாசத்தில், புராணத்தில், ஆச்சாரியர்கள், ஆழ்வாரில் எல்லாத்தையும் தொகுத்து வழங்கினார். அப்படி நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி வழங்கினார். 2வது, பரவாதி விதண்டாவாதிகள் எனப்படும் காட்டு யானைகள் போன்ற வாதிகளை விரட்டி அடித்தார். 3வது, கவிகள் மற்றும் தர்க்கவாதிகள் மத்தியில் அவரது குரல் சிம்மம் போல கர்ஜித்தது. அவரது குரல் எல்லாத்தையும் எளிமையாகவும் அழகாகவும் நமக்கு புரிகிற மாதிரியும் அவர் எடுத்த தத்துவார்த்தங்களை வழங்கியவர். அது இல்லாமல் பரவாதி விதண்டாவாதிகள் எனப்படும் காட்டு யானைகள் போன்ற வாதிகளை விரட்டினார். எத்திராஜ சப்தத்தில் அழகாக சொல்லுவார் அவர். கவிகள் மற்றும் தர்க்கவாதிகள் மத்தியில் அவரது குரல் சிங்கம் போல கர்ஜித்து அவர்களை வென்றது என்கிறார். அதுவும் அடியேன் ஒரு சின்ன ஆசை, ரொம்ப நாளாக இதை ஷேர் பண்ணணும்னு. அமிர்தரஞ்சனியில் 32வது பாசுரத்தில் அவர் என்ன அழகாக, என்ன ஒரு எளிய தெள்ளு தமிழில், ஊன் தந்து நிலை நின்ற உயிரும் தந்து ஓர் உயிராகி உள்ளொளியோடு உறைந்த நாதன் தான் தந்த இன்னுயிரை தனது எண்ணாமல் நல்ல அறிவும் தந்து அகலா நலமும் தந்து தான் தந்த நல்வழியால் தாழ்ந்த என்னை தந்தனக்கே பாரமாக தானே எண்ணி வான் தந்து மலரடியும் தந்து வானோர் வாழ்ச்சி தர மன்னருளால் வரித்திட்டானே என்கிறார். எம்பெருமான் ஜீவர்களுக்கு செய்யும் உதவி அளவிட முடியாது. முதலில் சரீரத்தை கொடுத்து ஊன் தந்து நிலை நின்ற உயிரும் தந்து அழியாத ஜீவனையும் கொடுத்து அந்த சரீரத்திலும் ஜீவனுக்குள்ளும் பிராட்டியுடன் புகுந்த அந்தரியாமையாய் நின்று அந்த ஆத்மாவை ஸ்வதந்திரன் என்று நினையாமல்
எம்பெருமானுக்கு சேஷம் என்ற சிறந்த ஞானத்தையும் ஆனந்தத்தையும் அளித்து அதுக்கு பின்னாடி பிரபத்தி என்னும் உபாயத்தை காட்டி வழியை காட்டி அதை நம்மை அனுஷ்டிக்கச் செய்து சதாச்சாரியன் மூலம் அவன் பொறுப்பை தானே ஏற்றுக்கொள்கிறான். சரீரம் கழிந்ததும் ஸ்ரீவைகுண்டத்தை அடைவித்து தன் திருவடிகளுக்கு கைங்கரியம் செய்து நித்தியசூரிகளோடு சேர்ந்து வாழுமாறு செய்ய சங்கல்பித்து விட்டான். என்னே அவன் செய்யும் உபகாரம் அப்படின்னு அனுபவிக்கிறார் சுவாமி. சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே தான் இதை சொல்ல முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியும். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.